வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு 2 புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த 20வது தவணை எப்போ வழங்க போகிறாங்க, எந்த டேட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல் வராமல் இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த 20வது தவணைகள் எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாட்டின் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அரசு பல சிறந்த திட்டங்களை தொடங்கியுள்ளது. இவற்றில் மிகவும் பிரபலமான திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா ஆகும். இத்திட்டம் 2019ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளின் கணக்குகளில் ரூபாய் 6000 நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பலன்களை பெறுவதன் மூலம் விவசாயிகள் தங்கள் சிறு விவசாயம் தொடர்பான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் ரூபாய் 6000 நிதி உதவி 3 தவணைகளில் வழங்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு தவணையிலும் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 2000 அனுப்பப்படுகிறது. இத்திட்டத்தில் 19 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் இப்போது 20வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். 20வது தவணை எப்போது கிடைக்கும்? பிஎம் கிசானின் 19வது தவணை பிப்ரவரி வெளியிடப்பட்டது. பிப்ரவரியிலிருந்து ஜூன் மாதம் 4 மாதங்கள் ஆகும். இதன் காரணமாக 20வது தவணை ஜூன் மாதத்தில் வரக்கூடும் என்று பல ஊடக அறிக்கைகள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கம் இன்னும் எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த பணத்தை விவசாயிகளுக்கு செலுத்தும் செயல்முறை அடுத்த மாதம் தொடங்கும். சில நாட்களுக்குள் பணம் நுகர்வோரின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று பல்வேறு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்திலேருந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கான இந்த 20வது தவணை பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விவசாயிகளுடைய வங்கி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரவு வைக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. யாருக்கு 20வது தவணை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேஒய்சி செய்யாவிட்டால் தவணை பணம் கிடைக்காது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பல விவசாயிகள் இதை செய்வதில்லை. இதன் விளைவாக இந்த விவசாயிகளுக்கு தவணை பணம் நிறுத்தப்படும். நில சரிபார்ப்பு பணியையும் செய்து முடிக்க வேண்டும். இதை தவிர ஆதார் அட்டையை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை என்றாலும் திட்டத்தின் பலன்கள் கிடைக்காது. கூடுதலாக பதிவு செய்யும் போது தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் தவணைப்பணம் நிறுத்தி வைக்கப்படலாம். இந்த பணிகளை செய்து முடிக்காவிட்டால் திட்டத்தின் தவணைப்பணம் சிக்கிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. தற்போது நாட்டில் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இத்திட்டத்தின் பலன்களை பெற்று வருகின்றனர். இதன் விளைவாக நீங்கள் கேஒய்சியை செய்யவில்லை என்றால் அதை விரைவில் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஸோ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கேஒய்சி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ விவசாயிகள் முதலில் பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும். இதற்கு பிறகு ஹோம் பேஜில் விவசாயிகள் ஃபார்மர் கார்னருக்கு செல்ல வேண்டும். பிறகு கேஒய்சி ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்கள் 12 இலக்க ஆதார் எண்ணை என்ட்ரு செய்து என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உங்கள் வங்கி கணக்கில் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை என்ட்ரு செய்து ஓடிபி ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஓடிபியை என்டர் செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். ஸோ இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி அப்டேட்டாக இருக்கட்டும், இந்த நில சரிபார்ப்பு பணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் இணைஞ்சிருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஃபுல் டீட்டெயிலான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கடந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தெரியாதவங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் எல்லா ப்ரொசீஜரையும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் கிசானோட 20வது தவணை பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க. அதை தொடர்ந்து அப்டேட் பண்ணாதவங்க எல்லா அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.